சாயிராம். ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம். இன்னைக்கு விஷ்ணு சகசரநாமம் 38வது திருநாமம். சம்பவே நம. திருவரங்கத்தில் பிள்ளை உறங்காவில்லி என்ற அரசாங்க மெய்காவலர் வாழ்ந்து வந்தார். உறங்காமல் வில் பிடித்து காவல் காக்கக்கூடியவர் என்பதால் அவர் உறங்காவில்லி. தன் மனைவி பொன்னாச்சியார் எங்கு சென்றாலும் அவளுக்கு குடைப்பிடித்தபடி உறங்காவில்லியும் உடன் செல்வார். அதை பார்த்த ஊர் மக்கள் கேலி செய்த போதும் அதை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து அவ்வாறே செய்து வந்தார் உறங்காவில்லி. ஒரு நாள் இதை கண்ட ராமானுஜர் உறங்காவில்லியை அழைத்து வரச் சொன்னார். ஏன் எப்படி நடந்து கொள்கிறாய் என்று கேட்டார். என் மனைவியின் கண்கள் பேரழகு கொண்டவை. அந்த கண்ணழகுக்கு நான் மயங்கிவிட்டேன். வெயில் பட்டு அவளது மேனி கருத்துவிடக்கூடாது என்பதற்காக குடைப்பிடிக்கிறேன் என்றார் உறங்காவில்லி. இதைவிட அழகான கண்களை காட்டினால் அதற்கு அடிமை செய்வாயா என்று கேட்டார் ராமானுஜர். ஒப்புக்கொண்டார் உறங்காவில்லி. திருவரங்கம் பெரிய கோயிலுக்கு அவரை அழைத்துச் சென்று அரங்கனின் திருக்கண்களை காட்டினார் ராமானுஜர். கரியவாகி புடைப்படர்ந்து மிளிர்ந்து செவ்வரி ஓடி நீண்ட பெரியவாயாய கண்களைக் கண்ட உறங்காவில்லி அகம் மகிழ்ந்தார். அந்த நிமிடம் முதல் அரங்கனுக்கு ராமானுஜருக்கும் அடிமையானார். பிள்ளை உறங்காவில்லி தாசர் என்று பெயர் பெற்றார். அவரது மனைவி பொன்னாச்சியாரும் அரங்கனுக்கு அடியவளானாள். ராமானுஜர் உறங்காவில்லியிடமும் பொன்னாச்சியாரிடமும் மிகுந்த அன்போடு இருந்தார். இதனை கண்ட மற்ற சீடர்கள் தாழ்த்தப்பட்ட குலத்தைச் சேர்ந்த ஒருவனுக்கு ராமானுஜர் அதிக முக்கியத்துவம் தருவதை எண்ணி பொறாமை கொண்டார்கள். அவர்களின் எண்ணத்தை உணர்ந்த ராமானுஜர் அவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டுமென்று எண்ணினார். அதனால் தன் சீடர்களில் இருவரை அழைத்து மற்ற சீடர்கள் உலர்த்தியிருந்த வேஷ்டிகளை சிறிது கிழித்தெடுத்து வருமாறு கூறினார். அவ்வாறே அவர்களும் செய்துவிட்டனர். தங்களது வேஷ்டிகள் கிழிந்திருப்பதைக் கண்ட அந்த சீடர்கள் கத்தி கூச்சலிட்டனர். தகாத வார்த்தைகளால் திருடனை வசைப்பாடினர். அன்று ராமானுஜர் பிள்ளை உறங்காவில்லி தாசரை வெகுநேரம் இரவு வரை தன்னுடனேயே வைத்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் தமது சீடர்களுள் இருவரை உறங்காவில்லியின் இல்லத்திற்கு அனுப்பி அவரது மனைவியின் நகைகளை திருடிக் கொண்டு வருமாறு கூறினார். அவர்கள் இருவரும் அங்கு சென்றபோது உறங்காவில்லியின் மனைவி பொன்னாச்சியார் ஒரு கழித்து படுத்து தூங்கிக் கொண்டிருந்தார். சீடர்கள் இருவரும் அவளது ஒரு பக்கத்து காது, மூக்கு, கைகளில் இருந்த நகைகளை மெதுவாக உருவினார்கள். அப்போது பொன்னாச்சியார் விழித்து கொண்டார். வந்திருப்பவர்கள் வைணவர்களுக்குரிய அடையாளங்களோடு இருப்பதைக் கண்டால் பாவம் திருமால் அடியார்கள் இல்லாமை காரணமாகவே திருடுகிறார்கள் போலும் என்று நினைத்து மறுபக்கத்தில் இருக்கும் நகைகளையும் திருடிக் கொள்ளட்டுமே என்று மறுபக்கம் திரும்ப முயன்றாள். அவள் விழித்து கொண்டாளே என்று அஞ்சிய சீடர்கள் துள்ளி குதித்து ஓடி வந்து விட்டனர். ராமானுஜருடன் இருந்த உறங்காவில்லி அதற்கு பின் வீடு திரும்பினார். நடந்த கதையை பொன்னாச்சியாரிடமிருந்து அறிந்த உறங்காவில்லி வருத்தமடைந்தார். கட்டை போல் அசையாமல் படுத்திருந்தாயானால் அவர்களே உன்னை புரட்டி போட்டு மறுபக்கம் உள்ள நகைகளையும் எடுத்து கொண்டிருப்பார்களே. திருமால் அடியார்களுக்கு பாதி நகைகள் கிடைக்காதபடி செய்துவிட்டாயே என்று குறை கூறினார் உறங்காவில்லி. மறுநாள் காலை உறங்காவில்லி ராமானுஜரிடம் பொன்னாச்சியார் புரண்டு படுத்து திருமால் அடியார்களை பயமுறுத்தி விட்டதாக கூறி அவளுக்கு தக்க தண்டனை அளிக்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார். ராமானுஜர் அந்த 2 சீடர்களையும் அழைத்து நகைகளை எடுத்து வரச் சொன்னார். இது தாம் நடத்திய நாடகமே என்று கூறிய ராமானுஜர், உங்கள் வேஷ்டிகளின் ஓரத்தை கிழித்ததற்கே கூச்சலிட்டீர்களே, ஆனால் உறங்காவில்லி பொன்னாச்சியாரின் உயர்ந்த பண்பை பார்த்தீர்களா? உறங்காவில்லியின் பெருமையை இனியாவது உணருங்கள் என்று மற்ற சிஷ்யர்களிடம் கூறினார். மெய்காப்பாளனாக இருந்தவர் இப்படி பெரிய பக்தனார் என்று மற்ற சீடர்கள் கேட்க, ஆன்மீக ஆனந்தத்துக்கு சம் என்று பெயர். அந்த உண்மையான ஆனந்தத்தை தருபவனே அரங்கன் சம்பு என்றழைக்கப்படுகிறான். தன் அழகாலும் குணங்களாலும் அத்தகைய உயர்ந்த ஆனந்தத்தை அரங்கன் இவருக்கு தந்துவிட்டமையால் தான் சிற்றின்பங்களில் உள்ள ஆசையை விட்டு அந்த அரங்கனை கண்ட கண்களால் மற்றொன்றும் காணாமல் அவனுக்கே தொண்டு செய்து வருகிறார் உறங்காவில்லி என்று பதிலளித்தார் ராமானுஜர். இவ்வாறு தன் அழகாலும் குணங்களாலும் அடியார்களுக்கு ஆனந்தம் தரும் எம்பெருமான் சம்பு என்று அழைக்கப்படுகிறான். அதுவே விஷ்ணு சகசரநாமத்தின் 38வது திருநாமம். சம்பவே நம என்று தினமும் சொல்லி வந்தால் நமக்கு நீங்காத ஆனந்தம் வாழ்வில் கிட்டும். ஓம் நமோ நாராயணாய. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.